Hey beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Reader and J. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா உங்க லவ்ட் ஒன்னோட current feelings towards you plus energy check. பார்க்கலாமா? Do like my videos, do subscribe my channel. All my videos are only for true lovers and true relationship. Let's see. Think about this person. Say this person name 3 times. Imagine them. Major arcana. See again major arcana, guys. Okay. Lots of major arcana. See this. They are coming back. This person coming. Oh my God. The Fool, the Magician, the Emperor, Temperance, Justice. 5 major arcana card in the reading la vandirukku. Intense love, true love. Sports person. This person could be Libra, Leo, Aries, Gemini, Cancer, Scorpio, Pisces, Sagittarius, Aquarius, Capricorn. In this video, நிறைய zodiac sign presentable இருக்கு. Introvert plus extrovert, sometimes introvert, sometimes extrovert. Especially உங்ககிட்ட மட்டும் இந்த person extrovert இருப்பாங்க, shy type. I'm getting the word private relationship. Something happened. That's why private relationship. For example, you or your loved one decide பண்ணியிருப்பீங்க ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அதர்ஸ்க்கு தெரிய வேணாம், அதர்ஸ்னால நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகியிருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஐ சே ஹியர் குட் கெமிஸ்ட்ரி, பாஸி டைப், டாமினேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் லவ்ட் ஒன் சொல்கிறத நீங்கள் ஒபே பண்ணுவீங்க, அவங்க கண்ட்ரோலில் நீங்கள் இருப்பீங்க, அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. Not bad way, good way. They are the boss. Yes, உங்கள் loved one dominate பண்ணுவாங்க, bossy type. But நீங்கள் நேச்சுரலி அவங்க சொல்கிறத ஒபே பண்ணுவீங்க. உங்கள் loved oneக்கு நீங்கள் நோ சொல்ல மாட்டீங்க, ஒன்லி எஸ், பிக் எஸ். உங்கள் பர்சன் சொல்கிறதுக்கு உங்களால் நோ சொல்ல முடியாது. உங்கள் லவ்ட் ஒன் உங்களை டாமினேட்டிவ் பண்ணாலும் அந்த லவ் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, இன்க்ரீஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த நோ கான்டெக்டில் லவ் அவங்க லைஃப்பில் நீங்கள் மெயின் கேரக்டர். ஏஜ் கேப், தே நீட் யுவர் கேர், லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரைட் நவ். நீங்கள் பண்ணுற கேரிங் அவங்க மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தட்ஸ் வை தேர் ஆர் கம்மிங் பேக். They are running to you, rushing. I'm getting the word, please listen to me. இது உங்கள் எனர்ஜி. உங்கள் லவ்ட் ஒன் நீங்கள் சொல்கிறத லிசன் பண்ணவே மாட்டுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரூத், ரியாலிட்டி, லிசன் பண்ண மாட்டுறாங்க. பிஃபோர் ஐ சேட் தேர் ஆர் தி பாஸ். அவங்க சொல்கிறது மட்டும்தான், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா இவங்க டிஸ்டன்ஸ் ஆகுவாங்க. சைலண்ட். உங்கள் லவ்ட் ஒன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. தே ரியலி வாண்ட் யூ. அவங்க ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ரைட் நவ் தே நீட் யூ. உங்கள் லவ்ட் ஒன் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆட்டிடியூட். உங்கள் லவ்ட் ஒன் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா ஐம் த கிங் ஆஃப் மை வேர்ல்ட், ஐம் த குயின் ஆஃப் மை வேர்ல்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். உங்கள் லவ்ட் ஒன் எவ்வளோ ஸ்டபானாக இருந்தாலும், ஆட்டிடியூட் ஷோ பண்ணாலும், தேர் ஆர் வெரி கைண்ட் ஹார்ட்டட், வெரி ஸ்வீட், வெரி சிம்பிள், வெரி ஜென்டில். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வெரி பியூட்டிஃபுல் பர்சன், எஸ்பெஷலி அவங்களோட ஹைஸ். எஸ், they have beautiful eyes.
கைஸ், நீங்கள் ரொம்பவே எமோஷ்னல் டைப்பாக இருப்பீங்க, எமோஷ்னல் பர்சன். உங்கள் லவ்ட் ஒன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்க இருக்க என்விரான்மெண்ட், அட்மாஸ்பியர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க இருக்க பிளேஸ் டல்லாக இருக்காது, ஹாப்பியாக இருக்கும், ஜோவியல் பர்சன். மூட் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் ரியல் லவ் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் மீட் பண்ண பர்சன் டாக்ஸிக், ஃபேக்காக இருந்திருப்பாங்க. பட் ரியல் லவ் உங்கள் லவ்ட் ஒன் கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. தே மேக் யுவர் ஹார்ட் ஸ்மைல். வாட் எவர் ஹேப்பன், உங்கள் லவ்ட் ஒன் உங்களை ஹர்ட் பண்ணாலும் உங்களுக்கு அவங்க மேலே கான்ஸ்டன்ட் அன்கண்டிஷ்னல் லவ் இருக்குது. வாவ், பியூட்டிஃபுல். லாங் சில்கி ஹேர். உங்கள் லவ்ட் ஒன் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, ஐ டோன்ட் நோ வை அவங்க ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப், இந்த கனெக்ஷன், மேரேஜ், ஃப்யூச்சர், ரீகன்சிலேஷன் ஆகுமான்னு தெரியல. பட் ஐ லவ் மை பர்சன் எவ்ரி டே. இது உங்கள் பர்சனோட தாட்ஸ், திங்கிங், எனர்ஜி. உங்களை லவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கனெக்ஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க, அக்செப்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரிலேஷன்ஷிப் ரீகன்சிலேஷன் ஆகுதுன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ரீகன்சிலேஷன் ஆகலைன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஐ லவ் மை பர்சன் எவ்ரி டே, தட்ஸ் இட். திஸ் இஸ் யோர் பர்சன் எனர்ஜி. டேட் ஆஃப் பர்த் number 1, 3, 13, 26, 16, 22, 14 and 10. உங்கள் லவ்ட் ஒன் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆனதுக்கப்புறம் உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஹாப்பினஸ் ஓவர்லோட். ரைட் நவ் திஸ் பர்சன் ஷோயிங் stubborn energy. See emperor, stubborn energy. This person elder than you. Guys, நீங்கள் நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா look at this, நியூ பிகினிங்ஸ். கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் நியூ பிகினிங்ஸ். This person have good physique, 6 feet tall, taller than you, oval face. This person attracted to you. Soul level attraction பார்க்க முடியுது. Soul level of attraction. They are different. இந்த பர்சன் வந்து அவங்க கேரக்டர், பர்சனாலிட்டி யாருக்காகவும் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. உங்கள் லவ்ட் ஒன்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆகுவாங்க. ஐம் கெட்டிங் த வேர்ட் sabotage. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன்னை மீட் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை அவங்க கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அவங்க கூட பேசணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அந்த கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, கட் ஆஃப் பண்ணுவாங்க. வெரி stubborn person, tough person. Look at this. உங்கள் மேலே நிறைய லவ் இருக்குது உங்கள் லவ்ட் ஒனுக்கு. தெர் இஸ் ஸோ மச் லவ், கேர், அஃபெக்ஷன், மிஸ்ஸிங், லாங்கிங். தேர் ஆர் கம்மிங் பேக். ரைட் நவ் உங்கள் பர்சன் ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் தேர் ஆர் கம்மிங் பேக். சி, தேர் ஆர் கம்மிங் பேக். லிட்டில் பிட் ஷை பார்க்க முடியுது இந்த பர்சன் கிட்ட. உங்கள் லவ்ட் ஒன் உங்களை ரீசன் இல்லாமல் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஐம் ரைட். லவ்ட் ஒனுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா, அவங்க இந்த நோ கான்டாக்டை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐஸ் பிரேக் பண்ண போகிறாங்க. தே கோயிங் டு பிரேக் தி நோ கான்டாக்ட். பர்த் மந்த் செப்டம்பர், ஏப்ரல், ஜான், மார்ச். உங்கள் லவ்ட் ஒன் ஸ்டபர்ன், ஈகோ கொஞ்சமாக ஃபேட் ஆகுது. ஃபைனலி குட் நியூஸ் கம்மிங் யோர் வே. இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.